மார்க்கெட்டோட ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னதான் நான் இருக்கும் இந்த பாருங்க. ஸோ ஒரு செல் கேண்டில் வருது, செல் கேண்டலோட ஹையை மார்க்கெட் எப்போ எடுக்குதோ, ஸோ மார்க்கெட் எடுத்துச்சு, ஒரு புல் கேண்டில்ஸ் ரியாக்ட் ஆகுது. ஓகேவா? புல்ஸ் கேண்டிலுக்கு ரியாக்ட் ஆகும் போது இந்த பாருங்க, இந்த கேண்டலோட ஓப்பன் அண்ட் ஹை, ரைட்டா? மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆயிருக்கும்? இங்க ஓப்பன் ஆயிருக்கும், இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு, ரைட்டா? அப்போ மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே போயிட்டு க்ளோஸ் ஆயிருக்கு, திருப்பி ஓப்பன் ஆகி ஒரு ஸ்பின்னிங் டாப் வைக்கிது, திருப்பி மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி இருந்து ஸ்விங் லோவை மார்க்கெட்டால என்ன பண்ண முடியல அப்படின்னா எடுக்கவே முடியல. திங்க். ஸோ மார்க்கெட்டோடைய ஒரு கேண்டலோடைய ஸ்விங் லோஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்விங் லோ, நெக்ஸ்ட் ஸ்விங் லோ இது, நெக்ஸ்ட் ஸ்விங் லோ இது, நெக்ஸ்ட் பை கேண்டல். அதாவது இங்க செல், அதாவது செல் கேண்டல் கிரியேட் ஆயிருக்கு, செல் ஆகும் நினைப்பீங்க, கண்டிப்பா மார்க்கெட் கீழே வராது. அடுத்த பை கேண்டல் பாருங்க, கேண்டலோட ஹையை உடைச்சிட்டனாலேயே இங்க வந்து ஸ்விங் லோ வருது. இந்த லோ எப்போ எடுக்குதோ அப்பதான் மார்க்கெட் கீழே வரும். அதே மாதிரி எடுக்கல, மார்க்கெட் மேலே போகுது, ஸ்விங் லோ எடுக்கல, மேலே போகுது. லாஸ்ட் கேண்டலோட ஸ்விங் லோ இது. இந்த கேண்டல் லோவை எடுத்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? அதுதான் இம்பல்ஸுக்கு கரெக்ஷனுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்படிதான் நான் டிசைட் பண்ணுவேன் மார்க்கெட்டை. ஒரு மார்க்கெட்ல என்ன நடக்குது, பிரைஸோட மொமெண்டம் என்ன நடக்குது, அதாவது பிரைஸோட மொமெண்டம் என்ன சொல்ல வருது, மார்க்கெட்ல என்ன டைரக்ஷனை நோக்கி மார்க்கெட் வந்து ரீப்ரசென்ட் ஆகுது, என்ன ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகுது. மார்க்கெட் ஒரு கேண்டலுக்குமே பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த பிரைஸ் ஆக்ஷனை நோக்கி நம்மளால டிராவல் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ஒரு மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதான் மார்க்கெட் எந்த டைரக்ஷனுக்கு போகுது, எதுக்காக மார்க்கெட் மேல போகுது, ஏன் கீழே வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மார்க்கெட் ஏன் மேல போகுது, எதுக்காக மேல போகுதுன்னு உங்களுக்கே தெரியலன்னா அந்த மார்க்கெட்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க? ஓகேவா? சிம்பிள். இப்ப நான் மார்க்கெட்டை பார்த்தேன்னா சிம்பிளா ஒரு விஷயம் தான் பண்ணுவேன். என்ன செய்வோம் அப்படின்னா, மார்க்கெட் மேலதான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குமே, பிகாஸ் ஆஃப் இந்த இடத்துல ஸ்விங் லோவை எடுக்கல, அதே மாதிரி எனக்கு ஸ்விங் ஹையை இங்க எடுத்துச்சு,